குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் கோல்சால கரையரசி காளீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிட பெருங்கடலில் நானும் ஒரு அது அங்கமாக இருக்கிற பிரபஞ்சம் வழி கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பு எப்படி 4 யுகங்களில் ஒவ்வொரு யுகம் ஒவ்வொரு கான்செப்டுங்கும் போது இப்போ கலியுகத்தில் நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்களுக்கு தேடுதல் அதிகமாகிடுச்சு. எப்படி எல்லாமே மீடியா எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சோ அதளவுக்கு மனிதனுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறைகள்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் தான். ஸோ இந்த கலிகாலத்தில் நிறைய பேருடைய கேள்விகள் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியத்தை பற்றின கேள்விகள் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா குழந்தை பாக்கியம் தான் மெயின் கான்செப்டாகவே வரக்கூடிய விஷயம். நிறைய பேருக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்குங்கிறது தான் கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு முறைகள், குழந்தை பாக்கியம்லாம் அப்போல்லாம் கிட்டத்தட்ட 18 குழந்தைங்க 10 குழந்தைங்க அதெல்லாம் கேட்கும்போதே எண்ணிக்கையெல்லாம் லக்னத்தில் இந்த குழந்தை இந்த குழந்தைன்னு ஒன்று போட்டு எடுக்கிறதுக்கே இதாக இருக்கும். இப்போது 1 2 2ங்கிறதே அதிகமாக சொல்கிற மாதிரியான ஒரு டைம் வந்துடுச்சு. ரெண்டாவது முதல் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா முதல் விஷயம் உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடைமுறைக்கு மாற்றங்கள் இருக்குன்றதோட கிரக அமைப்புகளில் எது மாதிரியான அமைப்புகள் இருக்குது, அவங்க என்ன பண்ணினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் நிறைய கண்டென்ட் என்னென்னா எங்கெங்கேயோ போய் மருத்துவம்லாம் பார்ப்பாங்க, கேட்காது, அதெல்லாம் சரியாகிறதுக்கான அமைப்புகள்ங்கிறத விட வழிபோக்கனாக போய்கிட்டு இருக்கவங்க சொல்லி குழந்தை கிடைச்சவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அது அவங்க ஜாதக அமைப்பில் இருக்கும். ஒரு சாமி மாதிரி வருவாங்க, அவங்க இதை செய் உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிது, அப்படியும் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாகவே அதில் பல விஷயங்கள் சம்மந்தப்படுது. ஏன்னா 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நல்ல ஒரு நிலையில் லக்னத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணமான உடனே குழந்தை கிடைக்கக்கூடிய சூழல்ன்றது தான். பாவ கிரகங்கள் இணைவு பார்வை இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அபார்ட் ஆகிறது, அடுத்த குழந்தைங்கிற போது அவங்க கொஞ்சம் மறுத்து விடுக்கக்கூடிய சூழல் வந்துடுது அப்படின்றது. ஸோ இயற்கை முறையிலான குழந்தைகள் அப்படிங்கும்போது 5ஆம் இடம் வலிமையாக அற்புதமாக எந்த பாதிப்பும் இல்லாமல், அதாவது பாதிக்கப்பட்ட அசுப கிரகங்கள் இல்லாமல் இருக்கும்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது பாவிகளோட சேர்ந்தாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் குழந்தை பாக்கியத்தில் தாமதம் தடையை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இயற்கை குழந்தை அப்படிங்கிறதே 5ஆம் இடம் நேச்சர் அப்படின்னாலே செயற்கை முறை அப்படிங்கும்போது 4ஆம் இடம் சம்மந்தப்படுது. இதில் மருத்துவம் அப்படிங்கும்போது நம்ம 4 5 6 இந்த 3ஐயும் கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா செயற்கை முறை குழந்தைகள் அப்படிங்கிற தரிப்பில் 4ஆம் இடமும், 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தில் நேச்சரான குழந்தை பாக்கியமும், 6ஆம் இடம் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் குழந்தை பாக்கியம் அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குடுப்பனைக்கான கிரகம் என்ன அமைப்புகளில் இருக்குது, எந்த கிரக இணைவுகளோட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எதன் அடிப்படையிலான குழந்தை பிறப்பதற்கு சாதகம் அப்படிங்கிறத நம்மளால் 100% சொல்ல முடியும். ரெண்டாவது, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர் திருவிழா மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறது என்ன, ஆடு பிடிக்கிறது என்ன, கோழி பிடிக்கிறது என்ன, ஒரு சொந்த பந்தம் அங்காளி பங்காளி எல்லாத்தையும் கூப்பிட்டு மாட்டு வண்டியிலேருந்து பிடிச்சி போனவங்கெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு பங்காளிக வீட்டில் இருக்க 2 பேர் இருக்காங்கன்னா கூட சேர்ந்து போகிறதே அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலே தெரியல அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி, குலதெய்வம் இருந்தும் நாங்கள் போகிறதே இல்லை, வழிபாடே பண்ணுறதில்ல அப்படின்றவங்களும் இருக்காங்க. குலதெய்வ வழிபாடே பண்ணி தொந்தரவுகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அதிக முக்கியத்துவம் குலதெய்வத்துக்கு கொடுக்கறதில்லை இந்த காலகட்டங்களில். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சந்ததி வளர்ச்சி அடைய குழந்தை பாக்கியம் அடுத்தடுத்து குழந்தை பேறுகள் வரும்போது தான் அந்த சந்ததி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய தலைமுறையாக வளரக்கூடிய விதி அமைப்பு. ஸோ அதுக்கு முதல் விஷயம் குலதெய்வம் தான்.
ஏன் அப்படின்னா குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், அதனுடைய வழிபாடு, குலதெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய நற்காரியங்கள் அனைத்தையும் நீங்க விடாம ஒரு தாய் தந்தைக்கு நிகரா நம்ம எடுத்து பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றதுக்கான காரணம், குலதெய்வமும் குழந்தையும் ஒரே ஸ்தானம். அது ஏற்கனவே சொல்லுவாங்களே, சட்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது கையில் வச்சுட்டே நீ ஊரெல்லாம் தேடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வலிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் பரிகாரம் ஏதாவது இருக்கா, வேண்டி செய்யாமல் இருக்குதா, அதை ஏதாவது செய்யணுமா, பெரியவங்க கிட்ட முதல் விஷயம் நீங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் விருத்தி ஆகக்கூடிய சூழல் உண்டு. நம்ம இப்போ வேறு எந்தெந்த கோவிலுக்கோ போகிறோம், செய்கிறோம், மருத்துவம் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. அதாவது ஆன்மீகத்தோடு உயிரோட்டமாக இருக்கிறவங்களுக்கு பேய் பிசாசு சாமின்னு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாத்திகம் பேசக்கூடியவங்களுக்கு இங்கே சாத்தானும் கிடையாது சாமியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக சொல்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுதான். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நபர் இடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேச்சுராகவே எல்லாமே அமையக்கூடிய சூழல். அப்போது அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது 5ஆம் இடம் அற்புதமாக வலிமையாக இருக்கும். அவங்க ப்ராப்பராக வழிபாடும் செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க எதுலேயுமே நம்பிக்கை இல்லை, நாங்கள் குலதெய்வமே போகிறதில்ல, தெரிஞ்சாலும் வழிபாடு பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க ஜாதக அமைப்புலேயும் அவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் உங்களை வழிபடுத்துறதுக்கு உங்களுடைய சந்ததிகள் வளர்ச்சி அடைவதற்கு குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியம். அடுத்தது இந்த குலதெய்வ வழிபாடோடு சேர்த்து ராகு கேதுக்களோடு சம்மந்தப்பட்டு திசாபுத்தி ப்ளஸ் 5ஆம் அதிபதி சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபி சம்மந்தப்படக்கூடிய குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த டெஸ்ட் டியூப் பேபி பார்த்தீங்கன்னா ரெட்டக்கரு உருவாகக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஒரு கரு இல்லைன்னா இன்னொரு கருவில் வந்து இது பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி ரெட்டக்கரு தான் வைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து அதிகமாக இந்த கலிகாலத்தில் வந்து ஆக்டிவேஷனில் ராகுவுடைய பங்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு வந்து ராகு பகவான் தான் அதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் இடமா இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் அவங்களுக்கு குழந்தை ஸ்தானத்தில் கேது பகவான் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா தொடர்புன்னு என்ன, அந்த வீட்டோடு அமர்ந்தாலும் அந்த கிரகத்தோடு அமர்ந்து இருந்தாலும் தசாபுத்தி நடக்கும்போது அவர் ஆக்டிவேஷனுக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா. அப்போ அவர் தான் வந்து இந்த பாக்கியத்தை கொடுக்கணுங்க விதி கொடுப்பனையில் இருக்கும்போது நம்ம எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்போம், அவரை பிடிச்சாதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கேது அப்படிங்கும்போது சித்தா மருத்துவம், அதாவது இந்த அக்குப்ரெஷர் நீடில்ஸ் இதெல்லாமே நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி கேதுவுடைய காரக மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஊசி மூலியமான குழந்தைகள் அப்படிங்கிறது ஊசினாலே கேது தான். அப்போ அவங்களுக்கு ஊசி மூலியமான குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. வழிபோக்கர்கள் சொல்லி குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது சனி பகவான். ஏன்னா சனி பகவான் காவி வேட்டி கட்டாத சாமியார். இப்போ வயதானவங்க முதியவர்கள் அவங்க பாட்டுக்கு அனுபவ பாடவா பக்குவம் பட்டு போகிற வாக்கில் வழித்தடத்தில் போகும்போது ஒருத்தவங்களை பார்த்து ஒரு முகத்தை பார்த்துட்டு சொல்லிடுவோம், இதெல்லாம் இருக்குது, இப்பயுமே இருக்குது, அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தர் போகிற வாக்கில் ஒருத்தர் இது உனக்கு இப்படி நடக்கும் இது சொன்னார் அது அப்படியே நடக்குது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நம்மளும் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ சனி பகவான் காரக வலுத்திருக்கும் போது அதனுடைய அடிப்படைகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக அதன் ரீதியான ஒரு விஷயங்கள் அந்த குறி சொல்கிறது வழிபோக்கராக போகும்போது சாமியுடைய அமைப்புகளில் கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்களையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதான். அப்போது இந்த ராகு கேதுகள் சம்மந்தப்படும் போது நிச்சயமாக டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கட்டும் ஊசி மூலியமாக கிடைக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். நாட்டு மருத்துவம் அப்படிங்கிறது அந்த லேகியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லேகியம் நாட்டு மருத்துவம் அப்படிங்கிற போது சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக 5ஆம் இடத்தோட சம்மந்தப்படும் போது இறை வழிபாடுகளோடு சேர்த்து நாட்டு மருத்துவம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படின்றதான். முன்னோர்கள் சொன்ன பழமொழி உண்மையிலேயே அவங்க அர்த்தங்கள் என்னென்னங்கிறது சொல்லாமல் போயிட்டாங்கன்றதா சொல்லணும். ஏன்னா அர்த்தங்கள் இது எதுக்கு இப்படித்தான் சொல்லியிருந்தா ஒருவேளை எல்லாமே நம்ம இழுத்து பிடிச்சி கொண்டு வந்திருப்போமோ என்னமோ. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நீ ஆராயாத நான் சொல்லதை மட்டும் இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நிறைய அர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னோர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து புதஞ்சிருக்கு.
அப்போ அதனுடைய அர்த்தங்கள் தெரியும் போது இன்னும் நிறைய நமக்கு வந்து பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றது தான். சரி, இப்போ இந்த மருத்துவத்திலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு மருத்துவம் நீடில்ஸ் மூலியமாகவும் சரி, அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி மூலியமாகவும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல். மருந்து மாத்திரை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 மாதம் இல்லை 5 மாசத்துல உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கும்போது 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை ரீதியான விஷயங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் மருந்து எடுத்துக்கூடிய அமைப்புகளில் இந்த நீடில்ஸும் இல்லாமல் டெஸ்ட் டியூப் பேபியும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது சம்மந்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுமா, அப்போ தான் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா, நேச்சுரலாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நோய்க்கு பார்க்கணுன்னா மருத்துவம் எடுத்துக்கூடிய விஷயம், பேய்க்கும் பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ஏதாவது நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா, நமக்கு நடக்கக்கூடிய தசாபத்திகள் சாதகமா பாதகமா அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை தெரிஞ்சு நம்ம அதை சரி பண்ணும்போது 100% நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அப்படின்றதான். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு மூலியமாக குழந்தை கிடைச்சவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா குலதெய்வத்துடைய வாக்கு சம்மந்தப்படும் போது 5ஆம் அதிபதி 2ஆம் இடம், குலதெய்வம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குலதெய்வம் கோயிலில் வாக்கு கேட்டு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? ஆண் குழந்தைக்காக நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வத்தில், அது மெயினாக வந்து உங்கள் குலத்தை வந்து வழிமுறையாக கொண்டு ஒரு விஷயங்கள் ஆண் குழந்தைங்க தான். ஏன்னா பெண் குழந்தைங்க இன்னொரு வீட்டில் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா மடிப்பிச்சை வாங்கி குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணி நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியங்கள் சாதகமாகவே இருக்கு. ஆண் குழந்தைக்கும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கும் சரி. ஏன் அப்படின்னா நம்ம கிரகங்களை வச்சு நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் கிரகங்கள் நம்மளை பேச வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வமும் நவகிரகங்கள் பிளஸ் அவங்களுக்கு அவங்களுடைய தெய்வத்துடைய அனுகிரகத்தோட தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வந்து பிரயோகிக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது தான். ஸோ நிச்சயம் குழந்தை பாக்கியம் எல்லோருக்குமே அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் உண்டு. ஆனால் எதன் அடிப்படையில் நாங்கள் முயற்சி பண்ணால் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகளை வச்சு மட்டும்தான் நம்மளால சரி வர சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் எப்படி நம்ம குலதெய்வத்துக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் சொல்கிறோமோ, அதே மாதிரி குழந்தைகள் ரீதியான அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா தத்து கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா குழந்தைங்க 2-3 குழந்தைங்க இருக்குங்க, சொல்லு பேச்சு கேட்கறதே இல்லை, வீடு அடங்குறதில்ல, குழந்தைங்க வந்து போகிற பாதைகள் சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்குது, குழந்தை பிறந்ததுலேருந்து பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி இந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட்டாக போயிடும். குழந்தை பாக்கியம் குழந்தை கிடைச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு பேரண்ட்ஸ் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய சூழலும் இருக்குது அப்படின்றதா. ஸோ அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுடைய ஜாதகத்துக்கு குழந்தைகளோட ஜாதகத்தில் லக்னம், 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் இந்த 3 கிரகங்களுமே அவங்க லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் வளர்ச்சியான ஒரு அமைப்பையும் அடுத்த ஒரு மூமெண்ட் போகிறதுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது அப்படின்றதா. இல்லை அப்படின்னா இவங்க ஜாதகத்துலேயும் குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்லி குழந்தை கிடச்சிருச்சு ஆனாலும் போராட்டம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஜாதகத்தில் கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி 1, 4, 9 பாதிக்கப்படும் போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியமே பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம இங்கேயே பார்க்குற திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து கீழே விழுந்து விழுந்து காயப்படுறதா இருக்கட்டும், சூடு பட்டுக்கிட்டே இருக்குங்க. தெரியாமல் குழந்தைய நாங்கள் வச்சிருக்கும் போது கூட சுடுதண்ணி விழுகிறது, பால் வந்து ஆற்றும் போது விழுந்துருச்சு, சமைக்கும் போது தெரியாமல் எடுத்து, இந்த மாதிரிலாம் சூடு பட்டுக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோடனே விழுந்து விழுந்து காயமடையுது அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையோட ஜாதத்தை வாங்கி பார்க்குறோம். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் ரீதியான விஷயங்கள்லாம் அவங்க பரிகாரம் செஞ்சு நிவர்த்தி பண்ணி குழந்தையும் கிடச்சிடுச்சு. ஆனாலும் அந்த குழந்தை ரீதியாக வருத்தப்படணுங்கிற இருக்கிற விதி வந்து அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கும்போது அந்த குழந்தையோட ஜாதகத்தில் நம்ம சொன்ன அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் மறைவில் இருக்கும்போது பாதிக்கப்படுது. அப்போ 1, 4, 9 பாதிக்கப்படும் போது யாராவது ஒருத்தருக்கு ட்ரபிள் கொடுக்கும்போதும் அதே மாதிரி மகர ராசி மகர லக்னம் சம்மந்தப்பட்டாலும் இந்த தத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கட்டாயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா தத்து கொடுத்தாதான் வந்து அந்த குழந்தைக்கும் சரி
அப்பா அம்மாவுக்கும் சரி நல்ல விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா உலகத்துக்கே உலகளந்த பெருமாள் அப்படிங்கும்போது பெருமாள் கோவிலுக்கு தத்து கொடுக்கறதுங்கிறது தான் உண்மையிலேயே உத்தமம் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்போல்லாம் வந்து முருகர் கோயிலுக்கு, திருச்செந்தூருக்கு முருகர் கோயிலாக இருக்கட்டும், குலதெய்வங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் கொடுக்கக்கூடாதான்னு கேள்வி வரும் அடுத்து. ஏன்னா யூடியூப்ல பார்த்தோன்னா அடாடா நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம், அப்போ இது உண்மையா அது உண்மையான்ற கேள்வி எல்லாம் வரும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு குழந்தை கிடச்சிச்சுன்னா உனக்கே நான் தத்து கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அது முருகப்பெருமானாக இருக்கலாம், குலதெய்வமாக கூட இருக்கலாம். அப்போது வேண்டுதல் இருக்கும்போது நீங்கள் பெருமாளுக்கு தத்து கொடுக்க கூடாது. நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுதல் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் தத்து கொடுக்கணும். அந்த வேண்டுதல்ன்ற ஒரு விஷயம் இல்லாத பட்சத்துக்கு தான் நம்ம பெருமாள் கோவிலுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கை ஓடிடுச்சு, குழந்தை குட்டியெல்லாம் வந்துருச்சுனாலும் அந்த குழந்தையுடைய ஃபியூச்சர்னு ஒன்று நல்லபடி அமையணும் இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, தாய் தந்தைக்கு எப்படி இருக்குது, அந்த குழந்தையுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தையும் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நேற்றுக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் அப்பாவுக்காக நான் மெடிக்கல் ரீதியாக போயிருந்தப்போ அங்கே இருக்கிற நர்ஸ் கேட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னென்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்களாமா. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல பொண்ணுடைய ஜாதகத்தை மாப்பிள்ளை ஜாதகத்தையும் கொண்டு போய் கொடுக்கும்போது, மாப்பிள்ளைக்கு செவ்வாய் இருக்குது, பரிகாரம் செஞ்சு கழியில, இந்த ஜாதகம் வேண்டான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாமா. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே பார்ப்பாங்களாட்டு இருக்குது, பொண்ணே அமையல. அது எப்படிங்க? இவங்களும் சொல்லி சொல்லி நிறைய இடங்கள்ல செவ்வாய் பரிகாரம் பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. கேட்டால் இல்லை, இவருக்கு வந்து பரிகாரம் கழியிலன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இது என்னங்க கான்செப்ட், எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் அவங்க செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னடா இப்படியும் கூட சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, பிறப்பு ஜாதகம் அந்த அவர் பிறந்த அந்த நொடியில இருந்து அவர் இந்த பூமியில் வாழக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் அந்த ஜாதகம் தான். அவர் மறையிற வரைக்கும் அந்த ஜாதகம் தான். நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் எந்த ஜோதிடத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் பரிகார செவ்வாய்னா பரிகார செவ்வாய் அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் பரிகார செவ்வாய் இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். இன்னொருத்தர் கொண்டு போய் கொடுத்தாலும் பரிகார செவ்வாய் இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. மாறுமான்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாறாது. ஏன்னா அது அதுலேயே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா பலன் அளிக்குங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. சும்மா பொழுதனைக்கு நிறைய டைம் செஞ்சுட்டேன், 10 டைம் செஞ்சுட்டேன்றதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தட்ட பார்க்குறோம் அப்படின்னா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு திருமணத்தை பண்ணுறதுக்கான பிராப்தத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த புரிதல்லையே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்டயே அதாவது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, தோஷம் இருக்குது, முன்னோர் தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன், இன்னொரு ஜோசியத்தை பார்த்தேன் அவரும் அதான் சொல்கிறார், அப்போ இந்த முன்னோர் ஜோசம் வந்து கழியிலையான்னு கேட்குறாங்க. அப்போது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஜனன ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குன்னா அந்த ஜாதகம் இருக்கும் வரை அந்த தோஷம் அதில் வந்து காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பரிகாரம் செஞ்சது நிவர்த்தி ஆயிடுச்சாங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்காதீங்க. உங்களுடைய சந்ததி அடுத்து வீட்டில் வரக்கூடிய உயிரின் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் ஜாதகத்தில் தான் அது பரிகார நிவர்த்தி காமிக்கும். இப்போது உங்களுக்கு சூரியன் சந்திரனோட ராகுகேது இருக்குது, தோஷத்தோடு இருக்கீங்க, பரிகாரம் பண்ணிட்டீங்க, கழிஞ்சிருச்சா, நம்ம பிரசன்னம் போட்டு கழிஞ்சிருச்சான்னு பார்க்குறோம், அது வேற. பட் இருந்தாலும் ஜாதகத்தை கொடுத்துட்டு பரிகாரம் பண்ணிட்டோம், கழிஞ்சிருச்சா எல்லாரும் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஜெனரேஷனில் உங்கள் பங்காளி வீட்லேயே இருக்கலாம், உங்கள் வீட்லேயும் இருக்கலாம், அடுத்த குழந்தை பிறப்பில் தான் இந்த தோஷம் சூரியனுடையும் சந்திரனுடைய ராகுக்கு இல்லாமல் பிறக்கும். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் செஞ்ச பரிகாரம் நிவர்த்தி ஆயிருக்கிறதுக்கான விஷயம். ஸோ தயவு செய்து நீங்கள் எந்த பரிகாரம் சொன்னாங்க அந்த பரிகாரம் சொன்னாங்க செஞ்சுட்டேன் இன்னமும் கட்டத்தில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு ஜோசியத்தை பார்த்தாங்கன்னா அவர்கிட்டயே தான் பார்க்குறாங்க. 3 தலைமுறையை 4 தலைமுறையை பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு ரேராக இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு திருப்பூர்னு எடுத்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு 2500 ஜோசியர் அப்படின்னா சொல்லுங்க. அப்போ தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ யார்கிட்ட பார்த்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா குழந்தை ரீதியான விஷயங்களுக்கு பாதிக்கப்படும் போது இந்த தத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் குழந்தைக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி பெற்றோருடைய ஜாதகத்தில் குழந்தைக்கு பிரியக்கூடிய சூழல்லாம் இருக்குது, சரியில்லை. அந்த காலத்தில் வந்து தத்து கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வச்சுக்க முடியாமல் இருக்கும்போது தத்து கொடுக்கறது தாத்தா பாட்டி வீட்டில் அத்தைமார் வீட்டில எல்லாம் வளர்த்தாங்க. இப்போல்லாம் அப்படி வளர்த்த முடியாது. இப்போலாம் எந்த குழந்தைங்களுமே இன்னொரு பேரண்ட்ஸ் அதாவது உறவுகள் வீட்டில் அந்த காலத்தில் வளர்ந்த மாதிரிலாம் இப்போ யாருமே யார் வீட்லையும் வளர்றதே இல்லை. அப்போ வந்து கூட்டு குடும்பம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 30 பேர் குறையாமல் இருப்பாங்க. இப்போ எல்லாம் குடும்பம்னு எடுத்தால் 5 பேரே பெருசாக இருக்குது. அந்த அளவில் இருக்கும்போது எந்த உறவுகள் வீட்லேயும் குழந்தைங்கள விட முடியறதில்லை.
ஸோ 1, 4, 9 பாதிக்கப்படும் போது தத்து கொடுத்து எடுக்கும்போது குழந்தைகளுக்கும் தாய் தந்தைக்கும் பாதிக்கப்படுவதில்லை. பேரண்ட்ஸ் ரீதியாகவும் குழந்தைகள் ஜாதக ரீதியாகவும் நீங்கள் பாருங்கள். குழந்தைய விட்டு பிரித்து வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அமைப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு செயல்படும் போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், குழந்தைகள், குழந்தை கிடைத்தவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி கட்டாயம் உண்டு. அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்றார் போன்றுதான் நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கான பரிகாரங்கள் செய்து நிச்சயம் நிவர்த்தியாகி எல்லோரும் நலமுடனே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேங்க. இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு இந்த கருத்தரங்கம் எனக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு நவகிரகங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நமது சுவாமிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. அதே மாதிரி நமது குபேர கலச அறக்கட்டளையின் ஆன்மீக பயணம் வரும் சனிக்கிழமை இரவு ஆரம்பிக்குது. இதில் யாரெல்லாம் வரணும்னு விரும்புகிறீங்களோ பொதுமக்கள், ஜோதிடர், ஜோதிட ஆர்வலர்கள் எல்லோருமே கலந்துக்கலாங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 7708720893. நன்றி. மிக சிறப்பாக உரையாற்றிய கோல்சார காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.